வெல்கம் டு டெக் டியூட்டர் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜாவா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். இப்போ ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் இருக்கு. ஒன்று வந்து ப்ரொசீஜரல் ஓரியன்ட், இன்னொன்று வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். இப்போ சி++லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரல் ஓரியன்ட், ஜாவா பைத்தான் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படின்னு சொல்றோம்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் சர்வீசஸ் அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நானும் எங்கள் அப்பாவை வந்து போய் தாசில்தார் ஆஃபீஸில் போய் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதோட ப்ரோக்ரஸ் என்ன அப்படின்றது போய் கேட்கணும். அடுத்து வந்து அது ரெடி ஆனதுக்கப்புறம் வாங்கணும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவல் இன்டர்வென்ஷன் இருக்கும். அதே போல் நம்மளுக்கு வர போகிற அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பியாக தான் வரும். இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு வந்து இந்த சால்வ் பண்ணுறது தான் வந்து இந்த டிஎன் சர்வீசஸ் அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணுறது. இப்போ இதை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கணும்னே உடனே வந்து கோடிங்கோ ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரோக்ராமில் இந்த ப்ராப்ளமில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளமில் வந்து பீப்புள் அப்படின்றது வந்து ஆப்ஜெக்ட்ஸ், நீங்களும் நானும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ். அதே போல் தாசில்தார், விஏஓ, அப்புறம் அவங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ், இவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இதில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும், அதுக்குள்ளே அப்ளிகேஷன் ஃப்ளோவை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு டிசைனாக வந்து நம்ம பண்ணிட்டு தான் வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் வந்து மேஜர் பிரின்சிபல் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ல. இதை பேஸ் பண்ணி தான் நிறைய கம்பெனிஸ், நிறைய கார்பரேட்ஸ் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேங்கிங், இ-காமர்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஒரு அப்ளிகேஷனை சால்வ் பண்ணுறது இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணுவாங்க. இப்போ ரியல் வேர்ல்டில் ஆப்ஜெக்ட்ஸ்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்ஸ் தான். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் டூ திங்ஸ் வந்து மேஜர். ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து பிஹேவியர். இப்போ ஒரு மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல் ஃபோனோட கலர், மாடல், அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. அதோட பிஹேவியர் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனோட காலிங் வந்து ஒரு பிஹேவியர், அதோட கேமரா வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ஒரு பிஹேவியர். இதெல்லாம் தான் வந்து பிஹேவியர். எந்த ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ரெண்டு திங்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து பிஹேவியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வந்து தியரிட்டிக்கலாக பார்த்தாச்சு. இனி வந்து ஒரு ப்ரோக்ராமாக வந்து நம்ம வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, நான் வந்து எனக்கு 13 இயர்ஸ் ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் நான் எந்த ஒரு கான்செப்ட்ஸையும் இது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் அந்த தியரியாக மட்டும் சொல்லாமல் என்னோட ரியல் வேர்ல்டு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து நான் ஆட் பண்ணுவேன், எந்தெந்த இடத்துல வேணும் அப்படின்னு. அதனால் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும், இல்லைன்னா நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனல், என்னோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நினைச்சீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்கு வந்து student.java அப்படின்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு கிளாஸ். இப்போ இந்த கிளாஸில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க போது, அதுக்கப்புறம் பிஹேவியர்ஸ் இருக்க போது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னு இது பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்டோட ஐடி, அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்டோட நேம், அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்டோட இமெயில், அடுத்து மொபைல் நம்பர், இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கப்புறம் நான் வந்து மார்க்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இது பண்ணியாச்சு. அடுத்து வந்து நான் பிஹேவியர் ஆட் பண்ண போகிறேன். பிஹேவியருக்கு வந்து நான் பிஹேவியர்ஸ் அப்படின்றது மெத்தட்ஸ் அப்படி தான் அதை நான் க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பிஹேவியர் இருக்கும், ஸ்டடின்றது ஒரு பிஹேவியர். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடிக்கு வந்து ஒரு மெத்தட் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ப்ளே அப்படின்ற ஒரு இது வந்து இன்னொரு மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறேன். அடுத்து நான் க்ரியேட் பண்ண போகிற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டோட்டல் மார்க்ஸ் அப்படின்றது கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு இதெல்லாம் தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ், ஃபீல்ட்ஸ் இல்லைனா ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கப்புறம் இங்கே வந்து இதுக்கு வந்து பிஹேவியர் அப்படின்னுவோம். ஆனால் அந்த பிஹேவியரை வந்து ஜாவாவை பொறுத்த வரைக்கும் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நான் ஒரு 3 மெத்தட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேராமீட்டர் ஒரு ஆட்ரிபியூட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து டேட்டா டைப் இருக்கும், அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் இருக்கும். இப்போ இது வந்து ஸ்ட்ரிங்ன்றது டேட்டா டைப், அதோட வேரியபிள் நேம் வந்து நேம். இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டியோட சின்டெக்ஸ் வந்து. அடுத்து வந்து இப்போ நீங்கள் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்குரிய சின்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பப்ளிக் அப்படின்னு இருக்கும். இது வந்து என்னென்னா ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் இந்த கிளாஸில் வந்து இந்த மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரு பெரிய அப்ளிகேஷனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸில் கிரியேட் பண்ணுற ஒரு மெத்தட்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் மற்ற கிளாஸ்லேயும் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். அதை அக்சஸ் பண்ணணுமா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ஆக்சஸ் மாடிஃபையர். அதுக்கப்புறம் ஒரு மெத்தடில் வந்து ரிட்டர்ன் டைப் அப்படின்வாங்க. இப்போ இந்த மெத்தட் வந்து ஒரு மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணாது. இப்போ ரிட்டர்ன் பண்ணாத மெத்தட்ஸ் வந்து வாய்ட் மெத்தட்ஸ் அப்படின்வோம். ரிட்டர்ன் பண்ணுறது வந்து அது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த வேல்யூ அதுதான் வந்து ரிட்டர்ன் டைப்பாக இருக்கும். அப்புறமா இது வந்து மெத்தட் நேம். இப்போ வந்து அது வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக தான் இருக்கணும். இப்போ ஸ்டடி, ப்ளே, கால்குலேட் டோட்டல் மார்க்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம், அதெல்லாம் தான் வந்து மெத்தட்ஸாக இருக்கும். இங்கே வந்து நான் ஒரு டெமோ ஒரு சிம்பிளாக வந்து ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, மெத்தட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம் அதுதான் பண்ணுறதுனால நான் வந்து மெத்தட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து வெறும் சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டடியில் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் இட் ஸ்டடிங்கிறது வந்து கன்சோலில் பிரிண்ட் பண்ண போகுது, பிளேன்றது வந்து ஸ்டூடெண்ட் இஸ் பிளேயிங் பிரிண்ட் பண்ண போகுது. இந்த டோட்டல் மார்க்ஸ் அப்படின்றதுல வந்து நான் இப்போ வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 5 சப்ஜெக்ட் படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க் கொடுத்தோன்னா அந்த 5 மார்க்ஸை வந்து சம் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் டைப் வந்து இன்டீஜர் அப்படின்றது தான் ரிட்டர்ன் டைப். இந்த டோட்டல் மார்க்ஸ் அப்படின்றது தான் வந்து மெத்தட் நேம். இங்கே வந்து லூப்பிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 சப்ஜெக்ட் படிக்கிறாங்கன்னா அந்த 5 சப்ஜெக்டையும் நம்ம ஐட்ரேட் பண்ணி ஒரு சப்ஜெக்டாக நம்ம சம் பண்ணுவோம். அதுதான் வந்து இந்த லூப்பிங் அப்படின்றது. இப்போ நம்ம இந்த லூப்பிங் வந்து டைனமிக்காக ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் 5 சப்ஜெக்ட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். நீங்கள் 7 சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். இது வந்து எப்படி வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்றது. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் டிக்ளேர் பண்ணியாச்சு, மெத்தட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். இந்த மெயின் மெத்தடில் எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை எப்படி வந்து அக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்றது வந்து கிளாஸ். இந்த S1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெஃபரன்ஸ் ஆர் ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நியூ அப்படின்றது கீவேர்ட். இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜேவிஎம் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு மெமரி அலோகேட் பண்ணி கொடு, அதை தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பண்ணும். இந்த நியூன்றது வந்து அதுதான் பண்ணும். அடுத்து வந்து இங்கே இந்த கிரியேட் பண்ணுற இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை வந்து நான் அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நான் அக்சஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள் ஐடி வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் டாட் அந்த ப்ராப்பர்ட்டி அதுக்கு நான் வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் அதில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் நான் வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம மெத்தடை எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மெத்தட் கால் பண்ணுறதும் அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் டாட் எக்ஸாம்பிள் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டடியை கால் பண்ண போகிறேன், ஸ்டடி. அதுக்கப்புறம் நான் வந்து S1 டாட் ப்ளே மெத்தடை கால் பண்ண போகிறேன், அது கால் பண்ணுறோம். அடுத்து S1 டாட் நான் டோட்டல் மார்க்ஸை வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ரெஃபரன்ஸ் டாட் போட்டு நீங்கள் அதில் இருக்கிற மெத்தட்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியாச்சு, நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை ரன் பண்ண போகிறேன். இப்போ ரன் பண்ணால் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மெத்தட்ஸை வந்து கால் பண்ணி அதில் இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ வந்து இங்கே வந்து நான் டோட்டல் மார்க்ஸை வந்து நான் பிரிண்ட் பண்ணலை, அப்போ வந்து நான் அந்த டோட்டல் மார்க்ஸை வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் போட்டுட்டு இங்கே வந்து டோட்டல் மார்க்ஸை வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து அந்த என்ன டோட்டல் மார்க்ஸ் வருதோ அதுக்கு இப்போ வந்து ப்ரோக்ராம் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போ ரன் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ இந்த ப்ரோக்ராம் இந்த மாதிரி நான் சாம்பிள் வந்து என்னோட GitHub ரெபாசிட்டரியில் நம்ம சேனலுக்காக நான் ஒரு GitHub ரெபாசிட்டரி வச்சுருக்கேன். அந்த ரெபாசிட்டரியில் வந்து இந்த கோடை வந்து நான் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது, நீங்கள் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த GitHub ரெபாசிட்டரியை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் இப்போ இந்த மாதிரி நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பர்சனலாக வந்து இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் பேடு அதெல்லாம் பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஐடி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எக்லிப்ஸோ இன்டெலிஜியோவோ ஏதோ ஒரு ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து இன்னும் பழைய மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம ஐடியிலே க்ரியேட் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கலாம்.
நான் வந்து இப்போ கிரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்னோட ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணி நம்ம அவுட்புட் பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே தான், இங்கே வந்து ஒரு பிரேஸ் மிஸ் ஆயிருந்துச்சு. ஓகே, இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆல் குட். நான் திரும்ப ரன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ என்னோட ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிடுச்சு. நான் வந்து ஐடியிலே ரன் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அவுட்புட்லாம் இருக்கும். பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டூடெண்ட் ரெஃபரன்ஸை வச்சு ஸ்டடி மெத்தடை கால் பண்ணேன். ஸோ இந்த ஸ்டடி மெத்தட் கால் பண்ணோன்னே இங்கே இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்டடிங் அப்படின்னு. இப்போ நான் அடுத்த மெத்தட் என்ன கால் பண்ணேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் s1.play அப்படின்றத கால் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ப்ளே மெத்தட் வந்து கால் ஆகிருக்கும். இப்போ வந்து என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, ஸ்டூடெண்ட் இஸ் பிளேயிங் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நான் மூணாவதாக என்ன கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா s1.total marks. இந்த s1.total marksை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டோட்டல் மார்க்ஸில் நம்ம என்ன லாஜிக் எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த அரே ஆஃப் மார்க்ஸில் இருக்கிற எல்லா வேல்யூவையும் ரீட் பண்ணி சம் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதை தாங்க பண்ணியிருக்கு. நான் இங்கே வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸை. அதை வந்து கால்குலேட் பண்ணி எனக்கு டோட்டல் மார்க் வந்து 315 பண்ணியிருக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ கிளாஸ் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டெம்ப்ளேட் ஆர் வந்து ஒரு ப்ளூ பிரிண்டாக தான் இருக்கும். இப்போ நான் இங்கே வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு ராஜ் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ் வச்சு நீங்கள் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் கருப்பு, மதன், அப்படி என்ன மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இங்கே வந்து நான் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ரன் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் வீடியோவில் கவர் பண்ண நினச்சது. ஒரு கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, எப்படி வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த கிளாஸில் இருக்க பேராமீட்டர்ஸ் என்ன, அதில் இருக்கிற மெத்தட்ஸ் என்ன, அதை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்றது பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சர்க்குலேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராம் கற்றுக்கணும் அப்படின்னா. அதே போல் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேறு மாதிரி என்ன மாதிரி டாபிக்ஸ் வந்து எடுக்கணும், இல்லை நீங்கள் இதை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். அதே போல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட முன்னாடி ப்ரீவியஸ் சேனல் இருக்கிற வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.